ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நான் கிறிஸ்மஸ் ஃபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிறேன், அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக குக்கி டெக்கரேட்டிங் கிளாஸ் போய் அட்டன் பண்ணியிருந்தால, ஸோ அந்த மென்டர் எங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே குக்கீஸை மேக் பண்ணி ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், யாராவது வாலண்டியர் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வாலண்டியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு 250 குக்கீஸ் கிட்ட எங்களை ரெடி பண்ண சொல்லி டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுதான் இந்த குக்கீஸு. இதில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் குக்கீஸை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ் தீம் ரிலேட்டடாக ஜிஞ்சர் பிரெட் மேன், ஷர்ட்ஸு, ட்ரீஸ், ஸ்டார், ஹவுஸ், ஸ்டாக்கின்ஸ், பாபிள்ஸ், அது மாதிரி நிறைய ஷேப்ஸ் கிறிஸ்மஸ் ஓரியன்டாக நிறைய ரெடி பண்ணியிருந்தோம். 250 குக்கீஸ் கிட்ட மேக் பண்ணியிருந்தோம். ஸோ 100 குக்கீஸ் எனக்கு போர்ட்டரில் போட்டு விட்டுருங்க, நான் அதை ஃப்ளட்டிங் பண்ணி ஐசிங் பண்ணி மார்னிங் ஈவெண்ட்டுக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்க 150 குக்கீஸ் கிட்ட நீங்கள் அதை பேக்கேஜிங் பண்ணி ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேக்கேஜிங் பாக்ஸையே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பேக்கேஜிங் பாக்ஸில் நாங்கள் 3 குக்கீஸாக போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது எதுக்குன்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு கிட்ஸ் இதில் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த குக்கீஸை வாங்கி அதில் அவங்க ஓனாக பெயிண்ட் பண்ணுறதோ இல்லை டெக்கரேட் பண்ணுறது அது மாதிரி பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி தூவி அதை டெக்கரேட் பண்ணுவாங்க. இதில் நாங்கள் ஜிஞ்சர் பிரெட் மேன், கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் ஒரு ஸ்டார் இதை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி கிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். இதில் நாங்கள் க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் ஐசிங்காக போட்டுருவோம். ஸோ கிட்ஸ் அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த குக்கீஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ உடஞ்சிடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி நெக்ஸ்ட் டே ஈவெண்ட்டுக்கு ஆட்டோவில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஈவெண்ட் 10 o'clock ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஒரு 8:45 நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். டேபிளை செட் பண்ணணுன்றதுக்காக 8:45 வென்யூக்கு போயிட்டு டேபிளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் டிஸ்பிளேக்கு வச்சிட்டோம். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் சொல்லியிருந்தோம். குக்கியை ஒரு குக்கியில் அவங்க பெயிண்ட் பண்ணலாம், இல்லை இந்த ஆக்டிவிட்டி கிட்ட 3 குக்கி இருக்கிறத வாங்கி அவங்க பைப்பிங் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இன்னொன்று ஜிஞ்சர் பிரெட் மேன் ஹவுஸ் அவங்க ஓனாக பில்ட் பண்ணலாம். இந்த 3 ஆக்டிவிட்டி தான் இருந்தது. ஸோ நாங்கள் மென்டருக்கு அனுப்பிச்ச அந்த 100 குக்கீஸையும் அவங்க ஒயிட் ஐசிங்கில் ஃப்ளட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த 100 குக்கீஸ்லேயும் நான் இது மாதிரி எடிபிள் மார்க்கரை வச்சு டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சின்ன சின்ன பார்ட்ஸாக இருந்ததுன்னா கிட்ஸ்க்கு கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இது மாதிரி ஒவ்வொரு குக்கிக்கும் உட்காந்து டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பக்கத்தில் இருக்கல பேலட்ஸ், அதில் எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு ஃபுட் கலரிங் ஜெல்லை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் பசங்க அதை பெயிண்ட் ப்ரஷ்ஷை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் கலரிங்கில் தொட்டு இதில் பெயிண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியாக இருந்ததால் கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பண்ணாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம். 10 o'clock ஸ்டார்ட் ஆன உடனே எங்கேருந்து தான் வந்துச்சு அந்த க்ரௌடுன்னு தெரியாது, செம்ம பிஸி ஆகிட்டோம். ஸ்டாலை பார்க்குறதா, இல்லை கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதா, இல்லை இந்த ட்ரா பண்ணி பசங்களுக்கு கொடுக்கறதானே தெரியல. அவ்வளோ க்ரௌடு கட 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 கடன்னு வந்துட்டாங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், 5 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கடகடன்னு வரைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பசங்களும் ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஆக்டிவிட்டியில் என்கேஜிங்காக இருந்தாங்க. ஸோ டிஷர்ட்ஸ், பாபிள், ட்ரீ, ஸ்டாக்கின்ஸ், ஹவுஸ்னு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபியூ கிட்ஸ் அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த குக்கியை சாப்பிடவும் செஞ்சிட்டாங்க. இது எல்லாமே எடிபிள் குக்கி, சுகர் குக்கி எடிபிள் அண்ட் அதில் இருக்கிற பெயிண்ட்ஸுமே எடிபிள் அப்படின்றதால கிட்ஸ் அதை சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடவும் செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியான இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் ஹவுஸ், இதை பேக் பண்ண ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ்க்கு ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரூஃபு, சைட் வால்ஸ், டோர் இது மாதிரி ஒயிட் ஐசிங் வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது எப்படின்னா இது மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று வைப்போம், பேக்கில் ஒன்று வைப்போம்,
மேலே ரூஃபில் 2 ஸ்லாப் மாதிரி வச்சுட்டு கீழே 2 சப்போர்ட்டிங் வால் மாதிரி வைப்போம். அந்த ஒயிட் கலரை வச்சு ஃபுல்லாக அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் கலருன்றது ராயல் ஐசிங். ஸோ அந்த ராயல் ஐசிங் வந்து சுகர் அண்ட் ஆக்வாஃபாபா வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். அது போட்டால் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஃபியூ மினிட்ஸ்லேயே அது வந்து நல்லா ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அது மாதிரி பசங்க ஓனாகவே அந்த ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். அண்ட் ஓனாக அவங்க க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணவும் செஞ்சாங்க. கிட்ஸ் ஒவ்வொருத்தங்க பயங்கர க்ரியேட்டிவாக இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிசைனில் அதை மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்னோ ஃபால் ஆகிற மாதிரி, ரூஃபில் பூ இருக்கிற மாதிரி, அண்ட் கீழெல்லாம் கிராஸ் இருக்கிற மாதிரி, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கிட்ஸும் அதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நடுவில் ஆஃப்டர்நூனில் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது. அப்போது லைட்டாக ஒரு வீடியோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கு அந்த டைமில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிராப் கிடச்சிது. கடன்ட்டு ஒரு பர்கரை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த கிட்லாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ பொறுமையாக வரைஞ்சிருந்தாங்க. அவங்க பேரண்ட் கிட்ட ஒரு வீடியோ எடுத்துக்கலாமான்னு பெர்மிஷன் வாங்கி அந்த கிட்ட நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ குட்டி குட்டி கிட்ஸு 3 இயர் கிட்ஸ் கூட அழகாக டெக்கரேட் பண்ணி எங்கேஜிங்காக இருந்தாங்க. ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்தது. அண்ட் அவங்களோட சாட்டர்டே ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த vlog மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Until then, tata, bye bye.